இது திமுகவோட ஒரு திட்டமிட்டப்பட்ட சதியா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா, குறிப்பிட்ட தேர்தல் நேரத்தில வந்து இந்த விவாகரத்த வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க, சங்கீதா அவர்கள். ஏன்னா, இவ்வளோ நாள் 2021லேருந்து இத வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கேன் வந்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த டைம்ல அவர் அரசியலுக்கு வரும்போது இவ்வளோ ஒரு தொண்டர்கள் படைய திரட்டி, அவர் ரசிகர்களும் திரை உலகிலும் வந்து இவ்வளோ வந்து சப்போர்ட் இருக்கும்போது, குறிப்பிட்ட இந்த நேரத்தில வந்து அவர் சொல்வதற்கு என்ன காரணமே தெரியலைங்க. அப்படி நினைக்கும்போது திமுக தான் கரூர் சம்பவத்திலும் சரி, சின்ன சின்ன அவருக்கு வந்து ஒரு தடைய வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்றத இவங்க கேட்கறதாகவும், அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தொண்டர்களுக்கு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இது விஜய் அவர்களே வந்து சொல்லும்போது தான் இதோட உண்மை என்னன்னு தெரிய வரும். அதுவரைக்கும் நம்ம டிவிகே தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. முக்கியமான ஒரு அப்டேட் வந்தா நம்ம சேனல்ல வரும். அத மறக்காம வெயிட் பண்ணி கேளுங்க. இது வந்து உண்மையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நம்ம 2026 டிவிக்கே தான்.